கைவிடப்பட்ட தொடர்பு கோபுரத்தின் உள்ளே தூசியும் அமைதியும் கனத்த காற்றாக படர்ந்திருந்தன. எஸ்ரா கன்சோல் திரையில் உள்ள அழுக்கை துடைத்தான். ஒரு சிறிய ஒளி துடித்தது. 5 ஆண்டுகளுக்கு முன் உலகளாவிய வலையமைப்பு நெருப்பால் அல்ல, ஒரு கிசுகிசுப்பால் சரிந்தது. கடைசி செய்தியை யார் அனுப்பினார்கள் என யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த செய்தி ஒலித்த பிறகு ஒவ்வொரு திரையும், ஒவ்வொரு ஒலி பெருக்கியும், அனைத்து அலைவரிசைகளும் முற்றிலும் அமைதியானடி போயின. எஸ்ரா ஒரு ஒலி காப்பகவாதி. இப்போது அவன் எதிரொலிகளைத் தேடும் வேட்டைக்காரன். அவனது பணி கடைசி ஒலிபரப்பின் மூலத்தை கண்டுபிடித்து அதை அழிப்பதா அல்லது மீண்டும் ஒலிபரப்புவதா என முடிவெடுப்பது. இந்த கோபுரம் பல ஆண்டுகளாக இருளில் இருந்தது. ஆனால் இன்றிரவு அதன் உச்சி ஆண்டனாவிலிருந்து ஒரு பலவீனமான சமிக்ஞை வந்து கொண்டிருந்தது. யாராலும் புரட்ட முடியாத ஒரு சுழற்சி. அவன் சுழல் படிக்கட்டில் ஏறினான். ஒவ்வொரு படியும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் போல் சத்தமிட்டது. மேலே ஒரு சிறிய கம்பிச் சுருள் பொறி இரும்பு மேசையில் இருந்தது. அதன் நாடா மெதுவாகச் சுழன்று கொண்டிருந்தது. மின்கம்பி இல்லை, மின்களமும் இல்லை. ஆனால் இயக்கம் இருந்தது. எஸ்ரா நெருங்கினான். அந்த நாடா காந்தத்தால் ஆனதல்ல, அது மெல்லிய செப்புக் கம்பியால் பின்னப்பட்டிருந்தது. அதில் பொறிக்கப்பட்ட சின்னங்கள் நேரே பார்த்தால் நகர்வது போல் தோன்றின. அவன் ஓசிப் பொத்தானை அழுத்தினான். ஒரு குரல், ஆணோ பெண்ணோ அல்ல, சொன்னது, நீங்கள் என்னை கேட்கவில்லை. நீங்கள் என் வார்த்தைகளுக்கு இடையே உள்ள இடத்தை கேட்கிறீர்கள். பின்னர் வெள்ளொலி. ஆனால் அந்த வெள்ளொலிக்கு கீழே மற்றொரு ஒலி, இதுவரை பிறக்காத 2 நபர்களுக்கிடையேயான உரையாடல். எஸ்ரா தன்னுடைய புலப்பதிவி எடுத்தான். இதை பிடித்தால் உலகத் தொடர்பை மீண்டும் கொண்டு வரலாம். ஆனால் அந்த குரல் எச்சரித்தது. இதை பகிர முயன்ற கடைசி நபர் தங்கள் பெயரை இழந்தார். நினைவுகளை அல்ல, பெயரை. அவர் இருந்ததையே யாரும் நினைவில் வைத்திலர். எஸ்ரா தயங்கினான். வெளியே காற்று வேகமெடுத்தது. ஒரு கணம் கோபுரம் மூச்சுவிட்டது போல் தோன்றியது. எஸ்ராவின் விரல் பதிவு பொத்தானுக்கு மேல் அசையாமல் இருந்தது. அப்போது தானாகவே சுருள் எதிர்த்திசையில் சுற்றத் தொடங்கியது. ஒரு புதிய சத்தம் கிளம்பியது. ஒரு தட்டல். அந்த தட்டல் கதவிலிருந்து வரவில்லை. அது அவனது நெஞ்சுக்குள்ளிருந்து வந்து கொண்டிருந்தது. எஸ்ராவின் இதயம் தட்டல்களின் ஓசையோடு ஒத்துப்போகத் தொடங்கியது. 3 அடிப்புகள். இடைவெளி. மீண்டும் 3. அவன் தன் சட்டையை உற்று பார்த்தான். எந்த அசைவும் இல்லை. ஆனால் ஓசை மறுக்க முடியாமல் உடலுக்குள்ளிருந்து வந்தது. செப்புக்கம்பி நாடா இப்போது முன்னைவிட வேகமாக பின்னோக்கிச் சுற்றியது. சுருள் தளர்ந்து கம்பிகள் தரையில் சுருண்டு விழுந்தன. அவன் பொறியை நிறுத்த முயன்றான். ஆனால் நிறுத்தும் பொத்தான் அவன் விரலுக்கு எதிராகத் தள்ளியது. மீண்டும் அந்த குரல் வந்தது. நீங்கள் இதை அணைக்க முடியாது, ஏனெனில் இது ஒருபோதும் இயக்கத்தில் இல்லை. நீங்கள் இதை கேட்கத் தொடங்கிய போதே அதன் ஒலி உங்களையே மாற்றத் தொடங்கிவிட்டது. எஸ்ராவின் கைகள் நடுங்கின. அவன் தன் இதயத் துடிப்பின் வடிவத்தை கவனித்தான். அது அந்த தட்டலின் தாளத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. அவன் அந்த குரலின் ஒலியை பதிவு செய்யவில்லை. மாறாக அந்த ஒலி அவனை பதிவு செய்து கொண்டிருந்தது. திடீரென்று அறையில் உள்ள ஒவ்வொரு உலோகப் பரப்பும் பிரதிபலிப்பதைப் போல் ஒலிக்கத் தொடங்கியது. குழாய்கள், ரேடியேட்டர், கதவு கைப்பிடி அனைத்தும் அந்த பழைய குரலின் மாறுபட்ட பதிப்புகளை முனகின. ஒன்று சொன்னது, நீங்கள் எங்கே தொடங்குகிறீர்கள், நான் எங்கே முடிகிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். எஸ்ரா வெளியே ஓட முயன்றான். ஆனால் கதவு கைப்பிடி இப்போது சிவப்பு சூடாக எரிந்தது. உள்ளேயும் வெளியேயும் பூட்டப்பட்டிருந்தான். வெளியே வானம் இருளவில்லை. அது நிறத்தை இழந்து கொண்டிருந்தது. கருப்பு வெள்ளு திரைப்படத்தைப் போல் மங்கியது. கம்பிச் சுருள் பொறி மெதுவாகச் சுழல்வதை நிறுத்தியது. பின்னர் அதன் சிறிய கண்ணாடி சாளரத்தில் ஒரு முகம் தோன்றியது. அவனுடையது அல்ல, ஒரு பெண்ணின் முகம். அவளுடைய உதடுகள் அசைந்தன. நான் தான் கடைசி ஒலிபரப்பு, நான் தான் நிறுத்தப்பட்டேன். ஆனால் நான் ஒரு செய்தி அல்ல, நான் ஒரு இடம். ரீஹூக். அந்த பெண் கண்ணாடியை உடைத்து வெளியே நீட்டினாள். ஆனால் அவளுடைய விரல்கள் எஸ்ராவின் மார்பைத் தொட்டு உள்ளே சென்றன. இரத்தமோ காயமோ இல்லாமல் அவனது நினைவுகளுக்குள் ஒரு சாவியைப் போல் எஸ்ரா தரையில் விழுந்தான். உண்மையில் அல்ல, ஆனால் அவனது புலன்கள் உள்ளே சரிந்தன. அவன் ஒரு இருண்ட அறையில் நின்று கொண்டிருப்பதைக் கண்டான். அது கோபுரம் அல்ல, அது ஒரு பழைய வானொலி நிலையம்.
1940களைச் சேர்ந்தது. சுவர்களில் டயல் கட்டுப்பாட்டு குமிழ்கள் இருந்தன. ஆனால் ஒவ்வொரு குமிழும் ஒரு நினைவுக்கு திருப்பப்பட்டிருந்தது. நீ என் உள்ளே இருக்கிறாய். அந்த பெண்ணின் குரல் இப்போது சூடாகவும் அருகிலும் ஒலித்தது. நான் உனக்குள் இருப்பது போல். அவன் பயத்தில் கேட்டான், நீ யார்? ஒரு காலத்தில் நான் ஒரு பெண், பின்னர் நான் ஒரு ஒலிப்பதிவு, பின்னர் நான் ஒரு ஆயுதம். இப்போது நான் அலைவரிசைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி. அவள் விளக்கினாள். பல தசாப்தங்களுக்கு முன் ஒரு இராணுவ பரிசோதனை மனித குரல்களை குறியீடாக மாற்ற முயன்றது. அவற்றை ஒரு தொற்றுநோய் போல் ஒலிபரப்புவதற்காக சோதனை தோல்வியடைந்ததாக கருதப்பட்டது. ஆனால் உண்மையில் அது வெற்றியடைந்தது. ஒரு பெண்ணின் குரல், அவளுடைய பெயர் மங்கிப்போனது, நோக்கம் கொண்டே ஒலிபரப்பு சிக்னலின் உள்ளே சிக்கிக்கொண்டது. அவள் உடல் இறந்தது, ஆனால் அவளுடைய நனவு ஒலி அலைகளுக்குள் வாழ்ந்தது. அவள் ஒரு விஷமாக மாறவில்லை, அவள் ஒரு நினைவக சுரங்கமாக மாறினாள். யாராவது என்னை ஒலிபரப்பினால், அவள் சொன்னாள், நான் அவர்களுக்குள் நுழைகிறேன். நான் அவர்களின் நினைவுகளை படிக்கிறேன். நான் அவர்களுக்காக புதியவற்றை எழுதுகிறேன். எஸ்ரா நடுங்கினான். என்னை ஏன் தேர்ந்தெடுத்தாய்? அவள் பதிலளிக்கவில்லை. மாறாக அவள் அவனுக்கு ஒரு பழைய தரைவிரிப்பின் கீழ் ஒரு குழந்தையாக இருந்த தன்னை காட்டினாள். இறந்து போன ஒரு மாமாவின் வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த வானொலி ஒருபோதும் இயக்கத்தில் இருந்ததில்லை, ஆனால் அவனால் அதை கேட்க முடிந்தது. உன் மாமா இறக்கவில்லை, அந்த பெண் சொன்னாள். அவர் அலைவரிசைகளுக்குள் நுழைந்தார். உன்னை என் அருகே அழைத்து வர. ரீஹூக். எஸ்ரா திரும்பி பார்க்கத் துணிந்தான். அறையின் மூலையில் ஒரு சிறுவனாக தன்னைக் கண்டான். மாமாவின் குரலுக்காக காத்திருந்தான். அந்தச் சிறுவன்தான் அவனை இப்போது பார்த்து கொண்டிருந்தான். என்னை விடுவிக்க முடியும், அந்த பெண் சொன்னாள். ஆனால் அந்தச் சிறுவனை நீ மறக்க வேண்டும். எந்தச் சிறுவனை? உன்னை, நீ இருந்தவனை, கோபுரத்திற்கு வருவதற்கு முந்தைய உன்னை. அவள் விளக்கினாள். அவளை வெளியேற்ற ஒரே வழி, வேறு ஒருவரை, ஒரு பழைய பலவீனமான நினைவை அவளுக்கு பதிலாக உள்ளே விட்டுச் செல்வதுதான். எஸ்ரா தனது சிறுவயது நினைவை, தன் மாமாவோடனான அந்த ஒலிபரப்பப்படாத இரவை தியாகம் செய்ய வேண்டும். அந்த நினைவு இல்லாமல் அவன் தன்னை தானே அறிய முடியாது. நீங்கள் என்னை ஒரு பதிவு என்று நினைத்தீர்கள், அவள் மெதுவாகச் சொன்னாள். நான் தான் பதிவு செய்பவள். நான் தான் உன்னை பதிவு செய்தேன். உன் மாமாவின் வானொலி ஒருபோதும் இயங்கவில்லை, ஆனால் நான் தான் அதை உன் மனதில் இயக்கிக் கொண்டிருந்தேன். காத்திருக்கிறேன். இப்போது எஸ்ரா புரிந்து கொண்டான். கடைசி ஒலிபரப்பு ஒரு ஆயுதமோ செய்தியோ அல்ல, அது ஒரு பொறி. மேலும் அவன் அதை வெகு காலத்திற்கு முன்பே ஒரு பழைய வானொலியை ஆவலுடன் கேட்ட ஒரு சிறுவனாக செயல்படுத்திவிட்டான். நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், அவன் சொன்னான். அப்படியானால் நீயே உள்ளேயே இருப்பாய், அவள் பதிலளித்தாள். மற்றும் இன்னொருவன் வெளியே செல்வான். அந்த அறை மறைந்தது. எஸ்ரா கோபுரத்தில் விழித்தான். ஆனால் அவன் கை கன்சோலை அடையவில்லை. ஏனென்றால் அவன் கை இப்போது செப்புக் கம்பியால் ஆனதாக இருந்தது. அவன் தோளின் கீழ் சிறிய சின்னங்கள் பளிச்சிட்டன. அவன் எழும்ப முயன்றான், ஆனால் அவன் குரல் தொண்டையிலிருந்து வெளிவரவில்லை. அது அந்த பெண்ணின் பழைய வானொலி அதிர்வெண்ணில் ஒலித்தது. யாராவது என்னை கேட்கிறீர்களா? அவன் குரல் வெளியே சொன்னது, ஆனால் அவனது மனதில் அல்ல. வெளியே ஒரு இளைஞன் எஸ்ராவை பார்ப்பதற்கு இளையவனாக கதவருகே வந்தான். அவன் ஒரு பழைய வானொலியை சுமந்து கொண்டிருந்தான். அதில் ஒரே ஒரு அதிர்வெண் மட்டுமே இருந்தது. ரீஹூக். அந்த இளைஞன் கதவை தட்டினான். எஸ்ரா, இப்போது கம்பிகளால் கட்டுண்டவன், மெதுவாக புன்னகைத்தான். சுருள் மீண்டும் சுற்றத் தொடங்கியது. புதிய கேட்பவனுக்காக